ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான 10 லெவல்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 10 லெவல்ஸ் அப்படிங்கிறத இன்னும் கூட டீகோட் பண்ணி பெருசாக சொல்லலாம். பட் ஜென்ரலாக 10 லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆசைப்பட்டாலும் சரி, இந்த 10 லெவல்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படி ஆசைப்பட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஆசையில் உங்களோட போஸ்டிங் என்ன, எதுக்கு நீங்கள் குவாலிஃபைட் ஆகுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், சிலபஸ். டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த சிலபஸை கைப்பட எழுதிக்கோங்க, இல்லைனா பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுட்டு அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு நார்மலாக படித்து பாருங்கள். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு சிலபஸ். அந்த சிலபஸில் சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். அது என்னங்கிறத ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட், புக் கலெக்ட் பண்ணுறது. 6th to 12th சமச்சீர் புக் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கலெக்ட் பண்ண முடியலன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கோங்க, இல்லைனா பே பண்ணி கூட வாங்கிக்கோங்க. அது உங்கள் விருப்பம். 5th ஒன், ஸ்டடி டைம் அண்ட் ரிவிஷன். புதுசாக படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 3 to 4 hours மட்டும் படிங்க. அதுவும் கொஞ்சம் பிரேக் எடுத்து அது எப்படின்னா 25 minutes படிக்கிறது, 5 minutes ரெஸ்ட், அந்த மாதிரி படிங்க. அந்த 25 minutes ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. அடுத்து 5 minutes இல்லைனா 10 minutes கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒட்டுக்கா 1 hour படிக்கிறது கஷ்டம், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ இப்படி படிங்க. இப்படி ஒரு 25 minutes படித்தாலே 1 hour ஆகிடும். அப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் படிச்சிங்கன்னா கரெக்டாக படிக்க முடியும். இப்படி ஒரு நாளைக்கு 3 to 4 hours கான்ஸ்டண்ட்டாக படித்தாலே போதும், நம்மளால் சிலபஸ் கவர் பண்ண முடியும். அடுத்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். வாரத்தில் 2 times ஆச்சும் என்ன ஓவராலாக படிச்சிங்க அப்படிங்கிறத ரிவிஷன் செக்ஷனாக பிளான் பண்ணி பண்ணும்போது உங்களுடைய மெமரி லாங் டைம் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 6th ஒன், நோட்ஸ் மேக்கிங். புக்கில் திருப்பி படிக்கிறது ஈஸியாக இருக்குது, ஷார்ட் டைமில் படிச்சிருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங் தேவைப்படாது. அதுவே புக்கில் படிக்கும்போது அகைன் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன், நோட்ஸாக இருந்தால் சீக்கிரம் படிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க டெய்லி கொஞ்சம் நேரம் நோட்ஸ் எடுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி சீக்கிரம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்க பாருங்கள். 7th ஒன், டெஸ்ட் ப்ராக்டிஸ். நம்ம என்ன தான் படித்தாலும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் நம்ம கிளியராக படிச்சிருக்கோமான்னு தெரியும், மிஸ்டேக் பண்ண திருத்திக்க முடியும். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அட்டன் பண்ண டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதும் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை குரூப்பாக சேர்ந்து தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து அடிக்கடி படித்ததை டிஸ்கஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிஒய்க்யூ பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும், எந்த டாப்பிக்கில் இருந்து அதிக கொஷின் கேட்குறாங்கன்னு எல்லாமே அனலைஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பிஒய்க்யூ பார்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 10 லெவல்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மெயின்டைன் பண்ணி படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு, டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு, இதே மாதிரி ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸ் ரெகுலராக பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.